அசோக் விஸ்வநாத். அசோக் விஸ்வநாத். அசோக் விஸ்வநாத் நியூ காலேஜ் பிகாம் செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ் தானா? ஆமா சார். இதுக்கு முன்னால் எங்கேயாவது வேலை பண்ணியிருக்கியா? இல்ல சார். காலேஜ் முடிச்சு 1 வருஷம் ஆகுது போல் இருக்க. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அசோக் விஸ்வநாத்னா விஸ்வநாத் உங்க அப்பா பேரா? எஸ் சார். யாரு? கேஆர் விஸ்வநாத்தா? எஸ் சார். கேஆர்வி பையனா நீ? எஸ் சார். அட பாவி, இதை என்கிட்ட முதல்ல சொல்லப்படாதா? அவனும் நானும் ரொம்ப நல்லா பழகிருக்கோம். நானும் அவனும் ஒன்னா படிச்சவங்களாச்சே. ஆமா, நீ ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டதா சொன்னானே? அது நான் இல்ல சார். அப்ப அது உன் தம்பியா? எனக்கு தம்பி கிடையாது சார். அட என்னப்பா, 6 மாசத்துக்கு முந்தி கேஆர்விய பார்த்தேன். என் பையன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டதா சொன்னானே என்கிட்ட. அது வேற சார். வேற என்ன? நான் அவரோட செகண்ட் ஒய்ஃப் சன். செகண்ட் ஒய்ஃப் சன்னா? அட, கேஆர்விக்கு 2 சம்சாரமா? இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போச்சே. 2 பேரும் ஒன்னாத்தான் இருக்காங்களா? நாங்க வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கோம். அவங்க? அடையார். ஓ, அந்த பையன் தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கா. ஆமா, உங்க அப்பா எங்க தங்குவாரு? 2 வீட்டுக்கு வந்து வந்து போவாரா? நீங்க என்ன இன்டர்வியூ பண்றீங்களா இல்ல எங்க அப்பாவை இன்டர்வியூ பண்றீங்களா? கோபப்படாத தம்பி, அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டா, அதுதான் ஒரு கியூரியாசிட்டி. ஆமா, ஏஆர்விக்கு 2 பொண்டாட்டி தானா வேற ஏதாவது? கவலைப்படாதீங்க, உயிரோட தான் இருக்காரு. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஊர்கா ஜாடியில இருக்கு. மா, நீ இன்னும் தூங்கலையா? இன்டர்வியூ என்னாச்சு? மல்லிகா தூங்கியாச்சா? யாரோ மேனேஜர் அடிச்சியாமே. உனக்கு யார் சொன்னா? இன்டர்வியூல என்னாச்சு? ஒன்னும் ஆகல. பின்ன ஏன் அடிச்ச? அடிக்கலாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாரு. நாளைக்கு உன்னை வர சொன்னாரு. எங்க? அந்த வீட்டுக்கு. நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். முக்கியமான விஷயமா? கண்டிப்பா வர சொன்னாரு. தலை போற விஷயமா இருந்தாலும் நாங்க போக மாட்டேன். ஏன்? அங்க போன கேவலமா பேசுறாங்கம்மா. அவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? தாலி கட்டின பொண்டாட்டி நானே அவங்கள பொறுத்துக்கிறேன். உன்னால ஏன் பொறுத்துக்க முடியல? தாலி கட்டின பொண்டாட்டி நீ சொல்ற, ஆனா அவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவருக்கு வச்சுட்டு இருக்கிற கீப்னு சொல்றாங்க. அதுவும் என் காது பட சொல்றாங்க. எப்படி எப்படிமா பொறுத்துக்க முடியும்? சத்தியமா அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அப்பா வர சொல்லியிருந்தாரா? வந்துட்டியா? வா. 4 நாள் உங்க வாசனையே இல்லைன்னு பார்த்தேன். ஏண்டா ராத்திரியெல்லாம் என் பிள்ளைய அங்க புடிச்சு வச்சுக்கிறீங்களே, அது போதாதா? இங்க வேற வந்து எங்க மானத்தை வாங்கணுமா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் இவ தலையெழுத்து. விஸ்வநாதா, விஸ்வநாதா. அசோக், பாபா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வா உள்ள வா. உங்க டிஃபன் ரெடி. இத வந்துட்டேம்மா.
வர சொல்லியிருந்தீங்களா? நேற்று கிருஷ்ணனை பார்த்தேன். பிரேக்ஸ் இந்தியா பர்சனல் மேனேஜர். அவங்க கம்பெனியில் ட்ரெயினிஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுறாங்களா. உன்னை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு 3 மணிக்கு அவரை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. இது அவருடைய கார்டு. ஃபேக்ட்ரி பாடியில் தெரியும். 3 மணிக்கு. உங்க டிஃபன் ஆறி போயிட்டு இருக்கு. நான் வரேன். அசோக், அங்க கிருஷ்ணங்கிட்ட நீ என் பையங்கிறத சொல்ல வேண்டாம். அவர் சுசிலாவுக்கு சொந்தக்காரரு. அவர் எங்காவது சொல்லி அது இங்க வந்து unnecessary complication பாரு. I'm sure you will understand. All the best. அப்பா ஜாஸ்தியா குடிக்காதீங்க, இல்ல இங்கே டமால்னு விழுந்துருவீங்க. ஒன்னே ஒண்ணுமா கடைசி. நிஜமா? ம். லாஸ்ட். ஓகே. என்னது சின்ன குழந்தைங்களாட்டம் 2 பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு? வேணா நீங்களும் வந்து உட்காருங்க. அதெல்லாம் அப்பம்மா நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது. சொல்றது கேளுங்க, மழையில நனையாதீங்க. மல்லிகா, மா. உனக்கு வேற- அசோக் சாப்பிட வரல? வேண்டாம், ஏன்? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? சார் ரொம்ப கோவமா இருக்காரு போல் இருக்கு. அது அப்படிதான், அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஆ, அப்பா போன தடவையே கடைசின்னு இது சொன்னீங்க. வேறம்மா. என்ன வேற? உள்ள சாப்பிடல இல்ல, ஒரு வருத்தம். பா ஃப்ராடுப்பா நீங்க. பசிக்கலன்னா பசிக்கல விட. நான் என்ன சின்ன குழந்தையா? அசோக், அப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வரணும். என்னால முடியாது. அவர் இன்னைக்கு நிறைய குடிச்சிருக்காரு, தனியா அனுப்ப முடியாது. அவரை யார் இங்க வந்து குடிக்க சொல்றாங்க? அசோக், தைரியம் இருந்தா அந்த வீட்டுல போய் குடிக்கட்டுமே. அது மாட்டாரு. பயம். இப்ப நீ அவரை விட்டுட்டு வர போறியா இல்லையா? அங்க போன என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ அவரை குடிக்க வச்சு இங்க இழுத்துட்டு இருக்கியா? உன் சந்தோஷத்துக்காக அவர் குடிகாரனை மாத்திக்கிட்டு இருக்கியா? எனக்கு என்ன தலையெழுத்தா? கண்டவங்க கண்ணா பின்னா உன்னை பத்தி பேசுறத கேட்கறதுக்கு. நீ கொண்டு போய் விடுறியா இல்ல நான்? இங்க குடிக்க விடுற? இது அவர் வீடு, அவர் இஷ்டம். அவர் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்படி இருக்கலாம். ஆனா அங்க நம்மள பத்தி தப்பா பேசுறாங்க. பேசட்டும், பரவாயில்ல. மா, இப்ப நீ அப்பாவை விட்டுட்டு வர போறியா இல்ல நான் விட்டுட்டு வரட்டுமா? கௌதம். நான் அசோக் பா. அசோக், சொல்லுங்க. நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத. சொல்லுங்க. எனக்கு கௌதம் வேற, நீ வேற இல்லை. 2 பேரும் ஒண்ணுதான். சத்தியமா சொல்றேன். யார் தம்பி? அப்பாவா? ஜாஸ்தி தண்ணி போட்டுக்கினாரா? யோ, நேரம் பார்த்து ஓட்டியா? இங்கதான். நிறுத்து. அப்பா, ஆ, அப்பா வீடு வந்துருச்சு. இறங்குங்க. மெதுவா. பார்த்து போட. திரும்ப சொல்லு. என்ன சொன்ன? சொல்டா. இன்னொரு தடவை வாயை திறந்த உயிரோட போக மாட்டேன். சரியா? கவுண்டிங் பொண்ணு விஷயம் என்னாச்சு? இல்ல எங்க இருக்குது? எல்லாம் வி ஆகிட்டானுங்க உடம்பு வச்சு எங்க ஓடுறது? பிரேக் டவுன். அசோக், இன்டர்வியூ என்னாச்சு? சிகரெட் இருக்கா? இல்லம்மா, வேலை கொடுக்க மாட்டேன்டானா? மேனேஜர் மாமா மச்சான் அவனுக்காவது கொடுத்துருப்பான். அட விடுமா, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. யார்கிட்டயும் தம் இல்லையா? நாடர் கடையில் வாங்கிக்க வேண்டியதானே? ஏற்கனவே நிறைய பாக்கி அவன் கொடுக்க மாட்டான்ட்டான். நாடர் சிகரெட். அசோகே வேணாப்பா, பாய் கண்ணாபுரம் நிக்குது. அசோகே சொன்ன கேளுப்பா, வேணாப்பா. சரி, கணக்கு எழுதிக்கிறேன். நீ நல்ல பிள்ளை, திருப்பி கொடுத்துருவ. ₹10 இந்த கலாட்டாவா? எனக்கு அப்பாவை பார்க்கணும். ஏண்டா
நீயும் தான் போய் பாரு. என் மகன் உயிரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறீங்கன்னு போய் பாரு. போ. தினம் இப்படி குடிய குடுத்து கொல்றீங்களேடா. கிழவி, நான் கல்லு மாதிரி நிக்கிறேன். இப்படி என் மகனை படுக்க வச்சுட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க அம்மாவுக்கு தான் அறிவில்லைனாலும் படிச்ச பையன், உனக்கு எங்க போச்சு புத்தி? தினம் குடிச்சா உடம்பு என்னத்துக்காகும்? இதோ பாரு, உனக்கு சொத்து பணம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ. அதுக்காக என் மகனை கொல்லாதீங்க. என் மகனை விட்டுருங்கடா, விட்டுருங்க, விட்டுருங்க. அது பாத்தியா? Oh my God! அந்த பொண்ணை பாத்தியா? என்ன பார்த்தா I love you சொன்னா. Oh my God! I love you சொன்னா. யாருமா அது? யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பார்த்தா I love you சொன்னா. மெதுவா மெதுவா. ஏய்! ஏய்! எந்த பக்கம் போனா? பார்க்கலையே. யாரும் பார்க்கலையா? சொன்னதானே. என்ன பார்த்து ஐ லவ் யூ சொன்னாரா? யாருமா? நம்பர் நோட் பண்ணீங்களா? இல்லையே. நிஜமாவா? ஏய், அந்த பொண்ணு. ஏய், அங்க பாருடா, அதே பொண்ணு. ஏய், ஏய், ஏய். நில்லு. நில்லு, ஆ? 1 minute, ஆ? நில்லு. போயிடாத. ஏய், போயிடாத. ஏய். ஏய், ஏய். ஹலோ. ஏய். உன் பேர் என்ன? ESA 8141. என்னது இது? கார் நம்பர். அது சரி, இப்ப என்ன இதுக்கு? இல்லைங்க, இது ஓனரு அட்ரஸ் கொஞ்சம் வேணும். ஏயா, அறிவு இருக்கா உனக்கு? மெட்ராஸ்ல எவ்வளவு கார் ஓடுது தெரியுமா? 7 லட்சம். அட்ரஸ் கேட்க வந்துட்டாங்களா? போயா போயா. அட போனியாண்ணா, போயா. லஞ்சம் கொடுக்குறியா? போயா. ஏயா, இந்த ஆபீஸ்ல உள்ளவங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்கயா. போங்கயா. அட்ரஸ் தானே வேணும், கொஞ்சம் இரு. நான் உள்ள போறேன். அசோக், விளையாடுறியா? அடிக்கடி வாங்க போற பாத்து. ஏய் ஏய் அசோக், ஏய் சொன்னா கேளுடா. சொன்னா கேளு. பாத்துடா பத்ரண்டா. ஏய், போலீஸ் கிலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா வந்து காப்பாத்துங்கடா. ஓகே? அசோக், அசோக், நீ என்ன பண்ற? என்ன பண்ற? சொல்லு. நேத்து டாக்டர் பார்த்தேன் அசோக். என்ன என்ன பார்த்த? எல்லாமே கன்ஃபார்ம். எது? எல்லா ரிசல்ட்டும் பாசிட்டிவா. என்ன 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 ரிசல்ட்?
பிரெக்னன்ட். ஆ, ஆ, 2 மாசமா அசோக். ஆ, என்னது 62 நாள் கரெக்டா? ஆஹா, அதுக்கு என்னப்போ நாம என்ன பண்ண போறோம் அசோக்? நாம அம்மா நோ 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 அப்பாக்கு தெரிஞ்சு என்ன கொண்டுடுவாரு. இதோ பாரு இத பாரு என்ன விட்டுற மாட்டியா அசோக்? அம்மா அம்மா கை விடு என்ன விட்டுட்டு நான் செத்துருவேன் அசோக். முதல்ல கையை விடு என்ன விட மாட்டேல அசோக். ப்ளீஸ் என்ன விட மாட்டேன்னு சொல்லு அசோக். என்ன விட்டுட்டு நான் நிஜமா செத்துருவேன். ப்ளீஸ் என்ன விட மாட்டேன்னு சொல்லு அசோக். ப்ராமிஸ் பண்ண என்ன விட்டுற மாட்டேல. வீட்டுக்கு வந்து என்ன சொல்றேன்? என்ன விட்டுற மாட்டேல அசோக். ஐ லவ் யூ நான் சொல்றேன். என்ன விட்டுட்டு நான் செத்துருவேன் அசோக். என்ன விட்டுட்டு நான் செத்துருவேன். இப்ப நீ சாவு. என்ன விட்டுற மாட்டேல. என்ன விட்டுற மாட்டேல அசோக். உன்னை நம்பிதான் இருக்கேன். யாராவோ? தெரியாது, எனக்கு தெரியாது. நம்ப சொல்றியாங்களா? நிஜமா தெரியாது. இந்த பிசாசோட பேர் கூட எனக்கு தெரியாது. பின்ன டாக்டர் 2 மாசம் அப்படி இப்படிங்கிற? அம்மா சத்தியமா சொல்றேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவளு கூட தான் சத்தியம் பண்ணா விட மாட்டேன்னு. இது பாரு, நிஜத்தை சொல்லு. நிஜமா சொல்றேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன விட்டுறேன். முதல்ல சொல்லு, அப்புறம் விடுறோம். சொல்லுவேன். என்ன பண்ணா? எனக்கு என்ன தெரியும்? பேசாத. என்ன ஆச்சு இப்போ? உடம்பு தான் பெருசு, மூளையே கிடையாது. அந்த 81.1 ஐ லவ் யூ பொண்ணு இல்ல மச்சானோட பேரு அட்ரஸ் எல்லாம் கேட்டுச்சா? கொடுத்துட்டான். எனக்கு என்ன தெரியும்? நேரம் வீட்டுக்கு வரோன்னு. வீட்டுக்கே மாட்டாளா? வந்தாளா? வந்து அசோக் அவங்க அம்மா கிட்ட எப்படி எப்படி என்ன சொன்னா? நான் உன்னால தான் 2 மாசம் கர்ப்பம், நீ தான் எப்படியாவது என்ன காப்பாத்தி ஆகணும்னு. ஓ சார் யாரு? அப்பாவா? ஹலோ அங்கிள். யாருமா? அசோக். ஓ, இங்க என்ன பண்ற? வெயிட்டர், எனக்கு இதே சூப். இங்க என்ன Thank you. பண்ற? அம்மா டாக்டர் கிட்ட போனியே, என்னாச்சு? என்ன டாக்டர்? ரிசல்ட் பாசிட்டிவா? ப்ளீஸ் அசோக். எத்தனை நாள் கன்ஃபார்ம் பண்ணாங்களா? என்னமா ஆச்சு? என்ன செக்கப்? என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல. கவலைப்படாத, என்ன ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்லங்கிற, எவ்வளவு பெரிய விஷயம். என்னடி டேபிள் கடையில எட்டி வதிக்கிற? அங்கிள் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்றியா? அசோக். அங்கிள் தப்பா எடுத்துக்க மாட்டாருமா. நீங்க தப்பா எடுத்துப்பீங்களா? வாட்ஸ் கோயிங் ஆன் மா? அசோக். அங்கிள் சாரி. ஐம் ரியலி சாரி. பரவாயில்ல அங்கிள், பரவாயில்ல. பயந்துட்டியா? உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன்னு? அது எங்க அப்பா இல்ல. பின்ன என் அம்மாவோட 2வது புருஷன். அப்பா? அவர் டெல்லியில இருக்காரு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்போ நீ? I'm sorry. நான் வரேன். அசோக், நான் என்ன பண்றது? எதை பத்தி? டாக்டர் 2 மாசம்னு சொல்லிட்டாரு. See ya. See you, uncle. Bye. Bye.